அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான மீன்லாம் பார்க்கலாம். அதுக்கு சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு மழை, சில்லுன்னு கிளைமேட், நல்ல ஒரு சூப்பரான காற்று, எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் அப்படியே நின்று ரசிச்சுட்டு அப்படியே டின்னர் ப்ரிப்பேர் பண்ணவும் போயிட்டேன். இன்றைக்கி டின்னர் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காய கார சட்னி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்காக எல்லாமே வந்து தாளிச்சு விட்டுட்டேன். வெங்காய கார சட்னி ரெசிபி வந்து நான் ஏற்கனவே ஷேர் பண்ணிக்க வேணா சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். புளிப்பு காரமாக சூப்பராகவே இருக்கும் தோசை இட்லி கூடலாம். குட்டீஸ்க்காக வந்து கேரட் தோசை வந்து சுட்டுருந்தேன். கேரட் நல்லா துருவி எடுத்துட்டு அதை தோசை கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி அவங்களுக்காக சுட்டு கொடுத்துட்டேன். நார்மல் தோசைக்கு பிறகு இந்த மாதிரி நம்ம சுட்டு கொடுத்தோம்னா குட்டீஸ் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிட்ருவாங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்தோம். நல்லா கேரட் குக்காகி வந்துடும். சைடே வந்து கார சட்னி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்த்துருந்தேன் குட்டீஸ்க்காக. குட்டீஸ்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் நல்லா சின்ன சின்னதாக பொடி பண்ணி கேரட் சேர்த்துட்டு கூடயே வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து நல்லா அவங்களுக்கும் ரோஸ்ட் பண்ணி தோசை சுட்டு கொடுத்துட்டு கடைசியாக ஒரு முட்டை தோசையும் போட்டு கொடுத்துட்டேன். அன்றைக்கி டே அப்படி தான் போச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சில்லுன்னு கிளைமேட்டுக்கு உங்கள் வீட்டில் என்ன டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அடுத்த மீன் பார்க்கலாம். பாய்.